ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னென்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வியாபாரம் தான். அது எங்கள் ஊரில் நிறைய மரங்கள் இருக்கிறதுனால அதை வாங்கி ஹோல்சேலாக வாங்கி நான் மொத்தமாக வாங்கி ஒரு வியாபாரிகிட்ட விற்று அது மூலயமா வர லாபத்தில் தான் என்னோடய லைஃபுங்கிறது போயிட்டு இருந்தேன். முதல்ல நான் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தேன். அதாவது கூலி வேலை மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 500 சம்பளத்தில் வேலை பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படியே நம்ம அந்த வேலையிலே இருந்தோம்னா ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்தோம்னா மட்டும்தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது தான் எனக்கு ஒரு இது பண்ணதுக்கான காரணங்கள்ங்கிறது, நம்ம எப்படியாவது ஒரு சில விஷயங்களை நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அது அது அடுத்தடுத்த விஷயத்த நம்ம இது பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் ஒரு முயற்சி பண்ணேன். சரி, நம்மளால் கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் முயற்சி பண்ணதுக்கப்புறம், சரி ஓகே, நம்ம அதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். எந்த விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஒரு சரி, நம்ம ஊரில் தேங்காய் மரங்கள் நிறையா இருக்குது. அதை வாங்கி நம்ம மொத்தமாக, ஏன்னா வியாபாரிங்க இங்கே வாங்குறதுக்கு நம்ம யாருக்கிட்டையாவது ஒரு முக்கியமான ஒரு 2, 3 இடத்துல வாங்கி விற்று பார்ப்போம், எவ்வளோ லாபம் கிடைக்கிது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது மாதிரியே எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு நான் அவங்கக்கிட்ட வாங்கி ஒரு 15 ரூபாய்க்கு விற்கிறப்போ நல்ல ஒரு லாபம் கிடைச்சிச்சு. ஒரு 1000 காய் விற்றாலே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20,000 30,000 கிடைச்சப்போ, அது ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 வருமானங்கிறப்போ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி தான், ஒரு வேலைக்கு போகிற மாதிரி தான். அதே நம்ம இதை நல்ல இதாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் வாங்கி பண்ண ஆரம்பித்தேன். லோனில் வண்டியெல்லாம் வாங்கி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாருமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. அவர் வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருந்தார். அவர் எனக்கு 1,00,000 ரூபா பணம் கொடுத்து, நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி, ஒரு வண்டியெல்லாம் வாங்கு, பண்ணு, செய் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வாடகை கொடுக்குறதுங்கிறது கிடையாது. வெளியூர்களுக்கும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயத்த நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதுக்கு அடுத்தது எனக்கு என்ன தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, அதை எப்படி நம்ம ஒரு சில பேர் நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு சில இடங்கள்ல சொல்லி, ஏன்னா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி 2, 3 பேரை இது பண்ணி விட்டாங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட பேசினேன். நீங்கள் 8 ரூபா 7 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க வியாபாரிங்கிட்ட, நான் 3 ரூபா 4 ரூபா கூட தான் எடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது, லாபம் தான். நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்கிட்ட நான் பேசினதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு ஒரு மாதம் கிட்டத்தட்ட பணமே வராமல் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம சரியான ஒரு இதை நம்ம இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனோம்னாலே நம்மளுக்கு ஒரு சில குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுக்குமே நான் காரணம் யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டியதில்லை. ஒரு விஷயங்களை நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பிரதிபலனுங்கிறது நமக்கு இருக்கும். அதனால் அதையும் இதையும் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாமல் மனசை இது பண்ணிக்க தேவையில்லை. எதாக இருந்தாலும் நம்ம நல்லது நடக்கும், கண்டிப்பாக நம்மளால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயத்த நம்பிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போனோம்னாலே அடுத்தது நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே வாழ்க்கையில் வராது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். உணர்ந்துட்டு அதுக்கு அடுத்ததுங்களை நம்ம ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போகிறது தான் நம்மளுக்கு புத்திசாலித்தனங்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது கரெக்டான இதில் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது தான். அதை நம்ம சொந்தக்காரங்களே நம்மளுக்கு நிறையா ஒரு சில விஷயங்களில் நெகட்டிவாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்கள நம்மலாம் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான்
நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் இந்த நான் இப்போ சொல்கிற விஷயங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதில் நிறைய கஷ்டங்கள் வரும், வராமல் இருக்காது. கண்டிப்பாக அந்த கஷ்டங்களை ஓவர் கம் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் போனீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அப்படிங்கிறதா ஒரு உண்மையான